நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். தாகிரை நான் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? சரி. அண்ணே, ஹீரா வந்திருக்கான். சரி, நீ உள்ள போ. அண்ணா, உங்ககிட்ட இருக்கிற கன் ஃபேக்டரிய ரைட் பண்ண போறாங்கண்ணா. அந்த விஜய் புறம்போக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த புறம்போக்கு என்ன பிடிச்சி அடிச்சிட்டானா. இங்க பாருங்கண்ணா, என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்கு. அவகிட்ட இருந்து நான் எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்திருக்கேண்ணா. அண்ணா. ஹலோ, உத்தரப்பிரதேஷ் போலீஸ் உங்க சேவைக்காகத்தான் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க சார். இங்க மல்லாஹில 2 குரூப்புக்கு நடுவுல பயங்கர சண்டை சார். சீக்கிரம் வாங்க, இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். இங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிறானுங்க சார். சரி சரி, யோ வாங்க போலாம். பெரிய பிரச்சனையா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஹலோ, இன்ஸ்பெக்டர் எங்க? நீங்க யார் பேசுறது? உன்னோட அப்பன் பேசுறேன்டா. வசீமண்ணா நீங்களா? இன்ஸ்பெக்டர் சார் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. எதுவும் சொல்லல. ரைடுக்காக வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பண்டித் ரொம்ப மோசமானவா. குண்டு வேணும்னா அவன் முதல்லயே சொல்லணும்ல. ஏன்னா வசீமண்ணா என்ன கேக்குறாரு. சரி, இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ண சொல்லு. சரிங்க பாய். ஏய், இதெல்லாம் நிறுத்துறீங்களா? சொல்லுங்க பாய். ஆயுதத்தை எல்லாம் மறைச்சு வச்சிரு. எதுவும் யார் கண்ணிலையும் படக்கூடாது. போலீஸ் ரைட் பண்ண போறாங்க. போலீஸ்காரனுக்கு அவ்வளவு தைரியமா? ஏய், அதிகமா யோசிக்காத. நான் சொன்னதை மட்டும் செய். அங்க வர ஆபீசர்ஸை வெளியவே நிக்க வை. வசீம் கானே அங்க வருவான்னு சொல்லு. சரிங்க பாய். ஏய், இருக்கிற ஆயுதத்தை எல்லாத்தையும் மறைச்சு வைங்க. வேலையை நிறுத்துங்க. சரிங்க. போலீஸ் ரைடு வராங்களா? என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போங்க. போறேன் பாய். அட, நீங்க நிறுத்திட்டீங்க. உங்க வேலையை ஆரம்பிங்க. எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க. மேல போ. சரிங்க சார். ஹலோ போலீஸ். ஆமா, எங்க உள்ள வர்ற? இல்லீகல் ஆயுதங்கள் வச்சிருக்கீங்களா? எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுங்க. மேல எல்லா ரூமையும் சர்ச் பண்ணி பாருங்க. எதுவும் மிஸ் ஆக கூடாது. எங்கடா தப்பிச்சு போற? என்னடா புடிங்க அவனை. ஏய், எல்லாரும் எங்கடா போறீங்க? தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏய், எங்கடா போறீங்க? ஏய், யாரும் தப்பிச்சு போகாம பாத்தீங்க. நாங்க யாருன்னு தெரியலையா? நாங்க வசீம் கானோட ஆளுங்க. அங்க நல்லா பாரு, அந்த துணியை தூக்கி பாரு. ஆயுதம் இருக்கு. இங்க பாரியா, பணம் ஏதாவது வேணும்னா நீ வாங்கிக்க. லூசு கூதி மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். கிடைச்சதா? இவங்க கிட்ட என்ன கேட்டாலும் பதில் பேச மாட்டேங்கிறானுங்க. இவனுங்களை அடிச்சே சாகடிச்சு. போதும், நடந்ததெல்லாம் போதும். அந்த விஜய் சிங் இருக்கான்ல, மறைஞ்சு நின்று என் ஆளுங்கள் அடிக்கிறான். அவன் கழுத்து அறுக்கணும் போல இருக்கு. சார் வாங்க எஸ்பி சார். எஸ் சார். உட்காருங்க. சரிங்க சார். சொல்லுங்க, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சும்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். எங்களை பார்த்ததுல உங்களுக்கு எந்த சந்தோஷம் இல்லையா? நான் என்ன பண்றது? இப்பெல்லாம் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. காக்கி சட்டை போட்டிருக்கிறவங்களை பார்த்தாலே கோபம் வருது. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வசீம். எஸ்பி சார், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எதுக்கு சும்மா? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாவது ரொம்ப சீரியஸான மேட்டரா என்ன? இஃபாசத் அலியையும் அவனோட 10 ஆளுங்களையும் அவன் இடத்திலேயே கொலை பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். லக்னோல இருந்து இந்த விஷயத்தை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. விசாரணை நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க பேரும் இதுல அடிப்படை வாய்ப்பு இருக்கு. மேலதிகாரி கிட்ட பேசுங்க. உங்க பார்ட்டி தானே இப்ப ஆட்சியில் இருக்கு. பார்க்கலாம். கண்டிப்பா ஏதாவது பண்றேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
வசீம் சார், நீங்க ஜாதகத்தை நம்புறீங்களா? உங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்காது, இருந்தாலும் எதுக்கும் ஒரு தடவை உங்க ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா உங்க ஜாதகத்துல சனி உட்கார்ந்துட்டான். சனி எப்பவும் நிறைய கஷ்டத்தை கொடுப்பான். கஷ்டம் ஒண்ணு சொல்லவா? அவனுக்கு எப்படி ஆப்படிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுதா? வசீம், உட்காரு. உட்காருன்னு சொன்ன. இங்க பாரு, கொஞ்ச நாள் நம்ம அமைதியா இருந்துதான் ஆகணும். எலெக்ஷன் வரை நெருக்கி வந்துகிட்டு இருக்குல்ல, விசாரணையை நான் தடுத்துருவேன். ஆனா கெட்ட பேர் மட்டும் கண்டிப்பா வந்துடக்கூடாது. இப்பதான் நமக்கு கெட்ட பேர் வந்திருக்கணும். விஜய் எல்லார் முன்னாடியும் எச்சரிக்கை பண்ணிருக்கான். அமைதியா இருக்கிறது என்னோட பழக்கம் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். போயிட்டு வரணும். அண்ணா, என்ன கொன்னுடுங்கண்ணா. வசீம் கண்டிப்பா என்னையும் என் குடும்பத்தையும் உயிரோட விட மாட்டான் அண்ணன். எங்களை கொன்னுடுங்கண்ணா, எங்களை கொன்னுடுங்க. இவங்களுக்கு எதுவும் ஆகாம இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. அண்ணா, மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி. கடவுள் எல்லாரோட கண்ணோட்டத்திலையும் சரியா தான் இருப்பாரு. ஆனா எல்லாருக்கும் நான் சரியானவனா இருக்க விரும்பல. எனக்கு கடவுளா இருக்க விருப்பம் இல்லை. கிளம்பு. என்ன சொல்றீங்க நீங்க? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சாதாரணமா பிரியணும்னு சொல்றீங்க. சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தன்னோட உயிரை பணைய வச்சுட்டு எப்படி அவங்களால வாழ முடியும்? நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். உங்க இடத்துல நாங்க இருந்திருந்தாலும் இதே முடிவுதான் எடுத்திருக்கோம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்க மகன் விஜய் அண்ணா. விஜய் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டான். அது என்னோட பொறுப்பு. சரிங்க, நாங்க கிளம்புறோம். அட, நீங்க இவங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இவங்க கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதுன்னுட்டாங்க. என்ன கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதா? அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நீங்களும் கேட்டுருவீங்களா? நம்ம பொண்ணை பத்தி ஒரு தடையாவது யோசிக்கலாம்ல. விஜய் அவனோட தங்கச்சியை பத்தி யோசிச்சு பார்த்தானா? யாருதான் தன்னோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைப்பான்? அவனை பத்தி யோசிச்சு பாரு. இதுக்கு பதில் சொல்லு. அம்மா, பார்ட்டி எப்படி இந்த மாதிரி பண்ணோம்? 4 தடவை நான் பனாரஸ்ல நின்னு தேர்தல்ல ஜெயிச்சிருக்கேன். இந்த தடவை என்ன காஜிபூர்ல நிக்க சொல்றீங்க? இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இது கட்சி எடுத்த முடிவு சாகிப் சிங் சார். காஜிபூர்ல நிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனையா? அந்த இடத்துல பூஜாரி சிங் இப்பவும் தேர்தல்ல நின்னு ஜெயிப்பான். அந்த இடத்துல அவனுக்கு செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வசீம் கானோட ஆளுங்க அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா அவன் தானே ஜெயிப்பான். என்ன தானாவே போய் தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன உங்களுக்கு நேரடியா பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் விஷத்தையே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க சாகிப் சிங் சார், மணிசங்கர் திவாரி வந்து பார்ட்டியில ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவரோட பையன் பனாரஸ்ல தேர்தல நிக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் காஜிபூர்ல பூஜாரி சிங்க உங்களால மட்டும்தான் தோக்கடிக்க முடியும்.